ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நீட் டு நீடல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா strategies to get 360 by 360 in biology. Unlike physics and chemistry, நம்ம பயாலஜியில் ஈஸியாகவே 360 by 360 வாங்கலாம், ஓகேவா? when compared with physics and chemistry, ஓகேவா? ஸோ 360 by 360 எப்படியெல்லாம் எடுக்கலாம், என்ன பண்ணால் எடுக்கலாம், எந்த மெத்தடில் போனால் எடுக்கலாம், எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்கே சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்களும் 360 by 360 எடுக்கலாம். நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் டு கெட் 180 by 180 இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணாதவங்க போய் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. பிகாஸ் நான் பண்ண தப்பு எல்லாமே நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே, ஓகேவா? நானும் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தான். நான் இப்போ ஒரு மெடிக்கோவாக இருக்கேன். அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் டு ஃபாலோவில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிட் இன்ட்ரோடக்ஷன். இந்த யூனிட் இன்ட்ரோடக்ஷன் எப்போ ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீட் 2025 இருந்து, ஓகேவா? நீட் 2025 எப்போவுமே யூனிட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு யாருமே இத்தனை வருஷம் வரைக்கும் அதை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. நீட் 2024 வரைக்கும் ஆத்தர் பற்றி படிக்கிறது இல்லை, யூனிட் இன்ட்ரோடக்ஷன்லாம் சுத்தமாக தொடுறதே இல்லை, ஓகேவா? ஒரு சாப்டர் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம என்சிஆர்டி புக்கில் தான், ஓகேவா? அந்த இதை வந்துட்டு தரவாக படிங்க. சாப்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை யூனிட் இன்ட்ரோடக்ஷனுக்கும் கொடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தாட் இருக்கும்னா நான் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யூனிட் இன்ட்ரோடக்ஷன் படிப்பேன், அதெல்லாம் லாஸ்ட்டுன்னு வச்சுருந்தா லாஸ்ட்டாகவே போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிட் என்ன சாப்டர் எடுத்தாலுமே அந்த யூனிட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கும், அந்த இன்ட்ரோடக்ஷனை பாருங்கள், ஓகேவா? யூனிட் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப 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 மஸ்ட்டுப்பா. யூனிட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுலேருந்தே நீட் 2025 3 to 4 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த இதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் அபவுட் ஆத்தர் வந்துட்டு ஒரு மூலையில் என்சிஆர்டி புக்கில் தான் இருப்பார், யாரும் இது வரைக்கும் கண்டுக்கிறது கூட கிடையாது. பட் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, ஆத்தரை பற்றியும் படிக்கணும். என்சிஆர்டியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமா கூட முக்கியம்தான், ஓகேவா? ஸோ என்சிஆர்டி மட்டும் படித்தா போதும், அபவுட் ஆத்தரையும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. எப்போவுமே ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து படிச்சுட்டு போங்க. இது ஒரு பேர்டனாக நினைக்காதீங்க. ஒரு யூனிட்டுக்கு ஒரு 4 சாப்டர் ஆவது கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த 4 சாப்டர் படிக்கும் போது இதை படிச்சுட்டு போனீங்கன்னா 4 டைம் ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக யூனிட் இன்ட்ரோடக்ஷனும் செகண்ட் ஸ்டெப்பாக ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட்டுன்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, அதுவும் இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட் தேர்டாக வந்துட்டு இதுதான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இது. தேர்ட் ஸ்டெப் லைன் டு லைன் படிக்கிறது. எல்லாருமே ஆப்வியஸாக அதை படிக்க தான் போகிறீங்க. லைன் டு லைன் ஃபுல்லாக படிங்க. புக்கை வந்துட்டு அந்த இன்ட்ரோடக்ஷனை கூட ஸ்கிப் பண்ணாமல், சாப்டர் இன்ட்ரோடக்ஷனை கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிங்க. ப்ளஸ் இந்த டயக்ராம் இருக்கும்பா, டயக்ராமில் வந்துட்டு ஃபிகர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபிகர் டிஸ்கிரிப்ஷன் கூட இம்பார்ட்டன்ட் தான். ஒரு டயக்ராம் இம்பார்ட்டன்ட், ஃபிகர் டிஸ்கிரிப்ஷன் இம்பார்ட்டன்ட், சார்ட்ஸ், டேபுலர் காலம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு லைன் டு லைன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். ரிலேட் பண்ணி படிக்கணும். என்சிஆர்டியை வந்துட்டு ஈஸியாக படிச்சிட முடியாது, அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல கொஷின் பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் நம்ம வந்துட்டு எவ்வளோ படிச்சிருக்கோம், எந்த மாதிரி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஒரு நல்ல கொஷின் பேப்பர் நான் சூன் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்துட்டு லைன் டு லைன் படிச்சிருங்க, எல்லாரும் சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு புக் பேக். நான் வந்துட்டு நீட் ஆஸ்பிரண்ட் தான், நான் போர்டு எக்ஸாம் எழுத போகிறது இல்லை. ஸோ நான் 11th புக் பேக் படிக்க மாட்டேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து நான் போர்டு எக்ஸாம் முடிச்சிட்டேன். 11th அண்ட் 12th புக் பேக்கும் நான் படிக்க மாட்டேன். புக் பேக்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டு எம்சிக்யூஸ் தான் எழுத போகிறேன் அப்படின்னு தயவு செய்து இருக்காதீங்க, ஓகேவா?
புக் பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் பேக்கில் லைன் டு லைன் இல்லாதது கூட நமக்கு புக் பேக்கில் கொஞ்சம் இருக்குது. ஸோ புக் பேக்கை வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் நிறையா இதில் இருக்குது. அரிஹந்த், ஆஸ்வெல் அப்படி நிறையா இது இருக்குது. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நம்ம வெப்சைட்டில் கூட சொல்யூஷன்ஸ் பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக ஃபில் பண்ணி படிங்க. ஓகேவா? புக் பேக்கும் மஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் கொஷின் வருது, அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து வருது, அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. கரெக்டாக அதெல்லாம் எங்கேருந்து வரலாம்? சான்சஸ் மட்டும் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதிலேருந்து தான் வருங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ நமக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் வருதுன்னா ஒரு சாப்டரில் வந்துட்டு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்டர் ஹெட்டிங்கில் வந்துட்டு கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்ல இருக்க கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா, இது யாருமே மோஸ்ட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையும் பிரிண்ட் எடுத்து படிங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு எக்ஸசைஸ் கொஷின், டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஸ்கேனரை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இஃப் யூ வாண்ட் டு கெட் 360 இன் பயாலஜி, எதையுமே நம்ம என்சிஆர்டி புக்லேருந்து விடக்கூடாது. ஏன் கியூஆர் கோடும் என்சிஆர்டி புக்கில் தான் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான எதுவும் அப்போ நம்ம படித்து தானே வைக்கணும். ஸோ அந்த கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, படிங்க. அதுலேயும் எந்த கண்டென்ட்டையும் விட்டுறாதீங்க. அப்படி இருக்கணும்ப்பா கண்டென்ட் கிளாரிட்டி பயாலஜியை பொறுத்த வரைக்கும். அப்படி ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். எந்த பேஜ் நம்பரில் எந்த லைன்ஸ் இருக்குங்கிறது வரைக்கும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது படித்தா மட்டும் போதாது, கொஷின் ஆன்சர் பண்ணவும் நம்ம கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட 6th ஸ்டெப், கொஷின் ப்ராக்டிஸ். ஒரு பேரா படிச்சிங்கன்னா கூட அந்த ஒரு பேராக்கு ரிலேட்டடான கொஷின். பியர்சன் புக் வந்துட்டு நல்லா இருக்குது என்ன கேட்டால் சொல்லுவேன். அதில் வந்துட்டு அப்படியே லைன் டு லைன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பியர்சன் புக் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்துட்டு பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லை, அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரலை. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டுன்னு சொன்னால் பியர்சன் புக் நல்லாயிருக்கு. ஸோ அந்த புக்கை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேராக படித்தோம். அதில் சப்ஹெட்டிங் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அனிமல் கிங்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேமல்ஸ்க்கு தனியாக, பேர்ட்ஸ்க்கு தனியாக, ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃப் படித்தா, ஒரு சப்ஹெட்டிங் படித்தா கூட அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸை தாராளமாக அந்த புக்லேருந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே அப்படி தான். ஒரு 4 லைன் படிக்கிறீங்களா, 4 லைனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொஷின் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் வச்சுருக்க மெட்டீரியல்லே. ஓகேவா? ஸோ அது ஒன்றுப்பா. நெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? கொஷின் ப்ராக்டிஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டென்ட் எவ்வளோ இதுக்கு வந்துட்டு நம்ம கிரிப் கொடுத்துருக்கோம், கொஷின் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொசீட் வித் பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸை பார்க்காம விட்டுறாதீங்க. லாஸ்ட்டுன்னு ப்ரொசீட் பண்ணிட்டே, ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓகேவா? பிஒய்க்யூஸையும் சாப்டர் முடிய சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? இது எல்லாமே கரெக்டாக இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டரில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 360 நீங்கள் வாங்குறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ சோம்பேறித்தனம் இல்லாமல் நீ 2026க்கு படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே நினச்ச ஜிஎம்சிக்கு போகணும். ஓகேவா? இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.